கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய செய்தியின் தலைப்பு, பிதா குமாரனை நோக்கி தேவனே என்று அழைக்க காரணம் என்ன? ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் என்று யோவான் 8:41 பார்க்கிறோம். அதுபோல ஒரே தேவன் உண்டு, அவர் பிதா என்று மல்கியா 2:10 பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த பிதா தம்மை தவிர வேறு யாரையும் தேவன் என்று அழைக்க மாட்டார் என்பதாம். அப்படி யாரையாவது தேவன் என்று பிதா அழைத்தால், யாரை தேவன் என்று அழைக்கிறாரோ அவரை பிதாவாகிய நான் தான் அவர் என்று காண்பிக்கிறார் என்பதே அர்த்தம். வேறொருவரை பிதாவானவர் தேவன் என்று அழைத்தால் தேவன் ஒருவர் என்பது பொய்யாகிவிடும். பிதாவானவர் குமாரனை தேவன் என்று எங்கு எப்போது கூப்பிட்டார்? எபிரேயர் 1:8-9 ஆகிய வசனங்களில் பிதா குமாரனை தேவனே என்று அழைக்கிறார். அந்த நாள் குமாரன் ஜெனிப்பிக்கப்பட்ட நாள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் எபிரேயர் 1:5 சொல்லப்பட்டுள்ளது. ஒன்றான மெய் தேவனாகிய பிதா சர்வலோகத்திலும் உள்ள குமாரனை, சர்வலோகத்திலும் குமாரனை தவிர வேறொருவரையும் அவர் அவர் என்று மரியாதையாக குறிப்பிட்டதில்லை. குமாரனை பிதாவானவர் எப்போது ஜெனிப்பித்தார்? நீதிமொழிகள் 8:26 பார்க்கிறோம். அவர், அதாவது குமாரன், பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே பிதாவானவர் யாதொன்றும் சிருஷ்டிக்கப்படுவதற்கும் முன்பே குமாரனை ஜெனிப்பித்துள்ளார். இதற்கு ஆதாரமாக தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் என்று குமாரனை குறித்து வெளிப்படுத்தல் 3:14 எழுதப்பட்டுள்ளது. மேலும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர் என்று கொலோசியர் 1:15 பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 3:14 மற்றும் கொலோசியர் 1:15 ஆகிய வசனங்களை வைத்து குமாரன் முதல் சிருஷ்டி என்று சிலர் நினைக்கின்றனர். இது புரிதலில் உள்ள தவறாகும். வெளிப்படுத்தல் 3:14 சொல்லப்பட்டுள்ள தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி என்னும் சொற்கள் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆரம்பம் என்கின்ற அர்த்தமல்ல. ஆதி என்ற சொல்லுக்கு ஆரம்பம் என்கின்ற அர்த்தமாய் இருந்தால் தேவனுடைய குமாரனும் படைக்கப்பட்டவராக, சிருஷ்டிக்கப்பட்டவராக, உண்டாக்கப்பட்டவராக, உருவாக்கப்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும். ஆதி என்ற சொல்லுக்கு பிகினிங் ஆர் கமென்ஸ்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் உள்ளன. இவைகளுக்கு ஆரம்பம் அல்லது துவக்கம் என்பது பொருள் ஆகும். இந்த அர்த்தம் குமாரனை குறிக்கும். அப்போது ஆதி என்ற சொல்லுக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம், அதாவது குமாரன் முதல் சிருஷ்டி என்பது போல் வரும். ஏனென்றால் இப்படி நினைப்பது தவறு, இப்படி அர்த்தம் கொள்வது தவறு. ஏனென்றால் உண்டானது ஒன்றும் அவராலே, இந்த குமாரனாலே அல்லாமல் உண்டாகவில்லை என யோவான் 1:3 சொல்லப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால், உண்டாக்கப்பட்ட யாவையும் இயேசுவே உண்டாக்கினார் என்பதே இதன் பொருள். இப்படி இயேசு உண்டாக்கப்பட்டவர் அல்ல, இயேசுவே சிருஷ்டிகர்.
இப்போது இயேசுவே ஒரு சிருஷ்டியாக இருந்தால் அவரே உண்டாக்கி இருக்க வேண்டும் என்பதாக யோவான் 1:3 கருத வேண்டிய நிலை வரும். இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே என்று அப்போஸ்தலர் 7:50 வாசிக்கிறோம். இந்த கர்த்தர் இயேசுதான். அதன்படி ஏசாயா 66:2 கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதே வார்த்தையை அப்படியே சொல்லியிருக்கிறார். இயேசுவை சிருஷ்டியாக நினைப்பவர்களே, ஏசாயா 29:16 நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ, உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும் சொல்லுவது தவறு என்று எழுதியிருக்கிறதை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஏசாயா 66:2 சொன்னது குமாரனாகிய இயேசு அல்ல, பிதாஸ்தானத்தில் இருக்கும் பிதாவாகிய யெகோவாதான் சொன்னார். அதாவது 64 என்ன சொல்கிறார்? ஏசப்பா சொல்லுகிறாரா அல்லது வேறொரு நபர் சொல்லுகிறாரா என்ற சந்தேகத்தை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று சொன்னது இயேசு என்னும் நபரா அல்லது வேறொரு நபர் பிதாஸ்தானத்தில் யெகோவா என்னும் பெயரில் இருக்கிற நபரா? அவர்தான் யெகோவாதான் சொன்னார், இயேசு சொல்லவில்லை என்கிறீர்கள். அதன்படி சங்கீதம் 68:4 நாம் வேறொரு நபரில் அந்த யெகோவாதான் சொன்னார் என்பதை புரிந்து கொள்கிறோம். எப்படி என்றால், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக கலிகூறுங்கள் என்று சொன்னது இயேசுவை குறித்து தானே. இயேசுதான் யெகோவா என்பதை சங்கீதம் 68:4 நிரூபிக்கிறது. யெகோவா என்பது பிதாவின் நாமம் அல்லவா? இது பிதாவின் நாமமே. மத்தேயு 3:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிட வேண்டிய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் ஏசாயா 40:3 சொல்லப்பட்டுள்ளது. இதன்படி யோவான் ஸ்நானகனால் வழி ஆயத்தம் பண்ணப்பட்டு வந்தவர் யார்? எந்த நாமத்தில் வந்தார்? வந்தவரோ தேவனுடைய குமாரன் இயேசு என்னும் நாமத்தில் வந்தார். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்னும் தீர்க்க தரிசனத்தை இயேசுவே யெகோவா என்பதையும் ஏசாயா 40:3 சங்கீதம் 68:4 குறிக்கிறது. எனவே எல்லாவற்றையும் நம்மையும் சேர்த்துத்தான் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று ஏசாயா 66:2 கேட்ட கர்த்தராகிய யெகோவாவே நம் கர்த்தராகிய இயேசு என்பதை கண்டு கொள்ளுவோமாக. ஆதி என்ற சொல்லுக்கு நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள், ஆம்பிளிஃபைட் பைபிள், குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன், ஹேவிஸ் நியூ டெஸ்டமென்ட் போன்ற ஆங்கில மொழியாக்கங்களில் பூர்வீகம் என்று அர்த்தமுள்ள ஆரிஜின் என்ற சொல்லும், God's Word Translation, Aramaic Bible in Plain English போன்ற ஆங்கில மொழியாக்கங்களில் ஆதாரமான, இந்த ஆதி என்ற சொல்லுக்கு ஆதாரமான அல்லது காரணமான என்ற அர்த்தமுள்ள சோர்ஸ் ஆர் காஸ் என்கின்ற சொல்லும், பீரியான் ஸ்டடி பைபிள், கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள், ஹால்மன் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன், NET பைபிள் போன்ற ஆங்கில மொழியாக்கங்களில் படைப்பாளி அல்லது நிறுவனர் என்று அர்த்தமுள்ள ஆரிஜினேட்டர் என்கின்ற சொல்லும், நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் போன்ற ஆங்கில மொழியாக்கங்களில் ராஜா என்று அர்த்தமுள்ள ரூலர் என்கின்ற சொல்லும் ஆதி என்கின்ற சொல்லுக்கு அர்த்தங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சொற்கள் ஒன்றும் முதல் சிருஷ்டி என்று குமாரனை குறிப்பிடாது. ஆனால் சுப்ரீம் அத்தாரிட்டி ஆர் டொமினைன்
அதாவது சர்வ அதிகாரி அல்லது ஆளுமை தன்மை கொண்டவர் என்கின்ற பொருளையே ஆதி என்ற சொல் தருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஆதி என்ற சொல்லுக்கு துவக்கம் அல்லது ஆரம்பம் அல்லது தொடக்கம் என்ற அர்த்தமுள்ள பிகினிங் என்கின்ற சொல்லும் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அர்த்தத்தின்படி குமாரன் சிருஷ்டிக்கப்பட்டவர் ஆகிவிடுவார். யோவான் 1:3 சிருஷ்டிக்கப்பட்டவைகளையும் சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கினவர் தேவனுடைய குமாரன் என்பதால் சிருஷ்டிகராகிய தேவனுடைய குமாரன் முதல் சிருஷ்டி என்று பொருள்படும்படியாக பிகினிங் என்ற ஆங்கில சொல் தொராஷி என்று உச்சரிக்கப்படும் கிரேக்க பதத்திற்கு பயன்படுத்தியிருப்பது முற்றிலும் தவறானதாகும். அடுத்து கொலோசியர் 1:15 பார்ப்போம். கொலோசியர் 1:15 தேவனுடைய குமாரனை சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யாதொன்றும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே பிறந்தவர், ஃபர்ஸ்ட் பார்ன் என்பதே இதன் பொருள். இதில் உள்ள ஃபர்ஸ்ட் என்கின்ற ஆங்கில சொல் முந்தி அல்லது முன்னமே என்ற பொருளை தருகிறதே அன்றி முதல் என்கின்ற பொருளை தருவதில்லை. சிலர் முதல் என்கின்ற பொருளை தருவதாக நினைத்து குமாரனை முதல் சிருஷ்டி என்று கருதி முதல் படைப்பாக இருப்பதாக மொழிபெயர்த்துள்ளனர். முதல் பிறந்தவர் என்ற அர்த்தங்களும் கிரேக்க பதமே வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. படைப்பாக என மொழிபெயர்த்தவர்கள் அதை பிறப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். கொலோசியர் 1:15 படைப்பாக மொழிபெயர்த்தவர்கள் வெளிப்படுத்தல் 3:14 படைப்புகளில் முதல் படைப்பு என்றே கிறிஸ்துவை குறித்து தவறுதலாக மொழிபெயர்த்துள்ளனர். முதல் படைப்பு என்பதற்கும் முதல் பிறப்பு என்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. படைப்பு என்றால் சிருஷ்டியை குறிக்கும், பிறப்பு என்றால் வெளிப்படுத்தலை குறிக்கும். வெளிப்படுதல். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டவர். எங்கிருந்து வெளிப்பட்டார்? பிதாவின் வாயிலிருந்து குமாரன் வெளிப்பட்டார். எப்படி பிதாவின் வாயிலிருந்து குமாரன் வெளிப்பட்டார்? பிதாவின் வார்த்தையாய் குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய வார்த்தையாய் குமாரன் வெளிப்பட்டார். பிதாவின் வார்த்தை எங்கிருந்தார்? விடை யோவான் 1:1. தேவனாகி பிதாவினிடத்தில் இருந்தார். தேவனுடைய வார்த்தையாக இந்த குமாரன் பிதாவினிடத்தில் எங்கிருந்தார்? விடை யோவான் 1:18. அவருடைய இருதயத்தில் இருந்தார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் என்றல்லவா எழுதப்பட்டுள்ளது. எப்படி நீங்கள் இருதயத்தில் இருந்தார் என்று சொல்ல முடியும்? மடியில் இருக்கிற என்பது தவறான மொழிபெயர்ப்பு. ஆங்கிலத்திலே போசோம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. போசோம் என்பதற்கு the seat of one's inner thoughts, one's secret feelings and desire என்பது பொருள். அதாவது பிதாவின் உள்ளார்ந்த நினைவுகள், ரகசிய உணர்வுகள் மற்றும் விருப்பங்கள் தோன்றும் இடமாகிய இருதயம் என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய வார்த்தை அவன் வாயிலிருந்து வெளிப்படும் முன்னதாக அவனுடைய இருதயத்தில் நினைவாய் அது இருக்கும். அதுபோல பிதாவின் இருதயத்தில் உள்ள உணர்வுகளும் நினைவுகளும் விருப்பங்களும் வார்த்தையாய் வெளிப்பட்டவரே குமாரன். எனவே குமாரனுடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று வெளிப்படுத்தல் 19:13 எழுதப்பட்டுள்ளது. தேவனுடைய வார்த்தை எப்படி வெளிப்பட்டார்? 3 விதமாய் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை ஒளியாய் சத்தமாய் வெளிப்படுத்தினார். பின்பு ஆவியின் சரீரத்திலே வெளிப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தையினான ஆவியின் சரீரமானாலும் சரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாம்ச சரீரமானாலும் சரி, அந்த சரீரங்கள் எல்லாம் உண்டாக்கப்படவோ உருவாக்கப்படவோ படைக்கப்படவோ சிருஷ்டிக்கப்படவோ இல்லை. தேவனுடைய வார்த்தை ஆவியின் சரீரமாகவோ அல்லது மாம்ச சரீரமாகவோ மாறினதே அன்றி அந்த சரீரங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்படவில்லை. தேவையான சில சமயங்களில் மாத்திரம் ஆவியின் சரீரமாய் தேவனுடைய வார்த்தை மாறி தேவன்
தரிசனமானார். எல்லா நேரங்களிலும் அவர் ஆவியின் சரீரத்திலே ஜனங்களுக்கு தொடர்ந்து தரிசனமாகவில்லை. அப்படி தொடர்ந்து தரிசனமானது மாம்ச சரீரத்தில் மாத்திரமே. அதுவும் 33 ஆண்டுகளாக தன்னுடைய மாம்ச சரீரமாக அவருடைய வார்த்தை மாறி நமக்கு குமாரன் தரிசனமானார். தேவன் எப்போது யாருக்கு ஆவியின் சரீரத்திலே தரிசனமானார்? தேவன் யாத்திராகமும் 6:3 மோசேக்கும் அதற்கு முன்பே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு ஆகியோருக்கும் தரிசனமானார். இந்த தேவன் பிதாவா? ஆம், இந்த தேவன் பிதாவே. எப்படி? இவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதா என்று அதே யாத்திராகம் 6:3 சொல்லுகிறது. அவருடைய நாமம் யெகோவா என்பதே. எனவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் மோசே இவர்களுக்கெல்லாம் தரிசனமானார். இது பிதாவாகிய தேவனே. பிதாவாகிய தேவனுடைய இந்த தரிசனம் குமாரஸ்தானமே. அதர்சன பிதாஸ்தானம் அல்ல. இந்த குமாரனுடைய தரிசனம் பிதாவாகிய தேவனுடைய தரிசனமே. இந்த குமாரனுடைய தரிசனம் பிதாவாகிய தேவனுடைய தரிசனமே. நன்றாக கவனியுங்கள். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு போன்றவர்களுக்கு தரிசனமானது பிதாவாகிய தேவனே. பிதாவாகிய தேவனுடைய இந்த தரிசனம் தேவனுடைய குமாரஸ்தானமே. நிலை, ஸ்டேட்டஸ். அதர்சன பிதாஸ்தானம் அல்ல. இந்த குமாரனுடைய தரிசனம் பிதாவாகிய தேவனுடைய தரிசனமே, ஆனால் பிதாவின் ஸ்தானம் அல்ல. எப்படி தரிசனமான பிதா குமாரன் ஆவார்? தேவன் ஒருவர்தான் என்பது வேதத்திலே சொல்லப்பட்ட சத்தியம். அந்த தேவன்தான் பிதா. அந்த தேவனை பிதாஸ்தானத்தில் வைத்து ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. எந்த சிருஷ்டி பார்த்தாலும், தேவனை பார்த்தாலும் அந்த சிருஷ்டி உயிரோடு இருக்க முடியாது. பிதாவின் ஸ்தானம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நிலைய ஸ்தானம். பிதாவின் ஸ்தானத்தில் வைத்து ஒருவனாலும் தேவனை பார்க்கவும் முடியாது, அவரை ஒருவரும் நெருங்கவும் முடியாது என்பதை யோவான் 1:18 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுகிறது. ஆனால் பார்க்க முடியாத ஸ்தானத்தில் இருக்கும் அதே பிதா தரிசனமாகும் போது, தம்முடைய வார்த்தையை தரிசனமாக்கும் போது, தம்முடைய சாயலில் தரிசனமாக்கும் போது குமாரன் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த பிதாவாகிய அதர்சன தேவன், பார்க்க முடியாத இன்விசிபிள் தேவன் மாம்ச சரீரத்தில் வெளிப்படும் போது மனிதனாய் தம்முடைய தற்சுரூபத்தில் வெளிப்பட்டார். பிதாவின் தற்சுரூபத்தில் வெளிப்பட்டார். பிதாவே மனித ரூபத்தில் தரிசனமானபடியால் தம்முடைய தரிசனஸ்தானத்தை தமக்கே குமாரன் என்று அழைத்தார். மனித ரூபத்தில் தரிசனமானதுதான் குமாரன் என்று அழைத்ததற்கு காரணமா என்று கேள்வி கேட்கலாம். ஆம், அவர் மனித ரூபத்தில் வந்ததுதான் அவரை குமாரன் என்று அழைத்ததற்கு காரணம். ஆம், ஏனென்றால் பிதாவாகிய தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் பிதாவாகிய தேவனுடைய சாயலிலேயே படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். எனவே தமது சாயலை வெளிப்படுத்த பிதாவாகிய தேவன் பயன்படுத்திய அவருடைய வார்த்தையினாலான அந்த மாம்ச சரீரம், அது ஆவியா இருந்தாலும் சரி, மாம்சமா இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளையே, மனுஷ ரூபத்தில் வந்த அவருடைய பிள்ளையே. அந்த மனுஷ ரூபமான தமது தரிசன ஸ்தானத்தையே குமாரன் என்று அழைக்க வசித்தமானார். மற்றபடி குமாரன் பிதாவே அன்றி வேறொருவர் அல்ல. எனவே ஏசாயா 9:6 இந்த குமாரனுக்கு நித்திய பிதா என்று பெயர் சூட்டுகிறது. இவ்விதமாய் தேவனாகிய பிதா தம்முடைய வார்த்தையை தாம் மனுஷ ரூபத்தில் மாம்ச சரீரத்தில் அவதரிக்க பயன்படுத்தினார். தேவன் தம்முடைய வார்த்தையை தாம் மனுஷ ரூபத்தில், அதாவது மாம்ச சரீரத்தில் அவதரிக்க பயன்படுத்தினார். தாமேதான் மனுஷ ரூபத்தில் வந்திருப்பதை மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
மரியாள் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட குமாரனாகிய தேவனுக்கு ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின்படி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமுள்ள இம்மானுவேல் என்ற பெயரை தேவன் மத்தேயு 1:23 சூட்டினார். இதில் பிதாவாகிய நானே உங்களோடு இருக்கிற தேவன் என்பதையும் எபிரேயர் 2:14 மூலம் பிதாவாகிய நானே என் பிள்ளைகளாகிய உங்களைப் போல மாம்சமும் இரத்தமும் உடையவரானேன் என்பதையும் தெளிவுபடுத்தினார். எனவே தமது தரிசன ஸ்தானத்தை குமாரன் என்று அழைத்ததை தேவனாகிய பிதா தேவனே என்று அழைக்க எபிரேயர் 1:8-9 ஆகிய வசனங்களில் சித்தமானார். அதாவது பிதா தமது குமாரஸ்தானத்தை பிதா ஸ்தானத்தில் இருக்கும் தேவன் விசிபிள் ஃபார்ம் ஆஃப் சன் இன்விசிபிள் ஃபார்ம் ஆஃப் காட் ஃபாதர் குமாரனே என்று அழைக்கிறார். அதாவது பார்க்கக்கூடிய நிலையாய் வந்த தமது சரீரத்தை குமாரனை பார்க்கக்கூடாத நிலையில் இருக்கிற அதர்சன பிதாவாகிய தேவன் தமது அந்த பார்க்கக்கூடிய ஸ்தானத்தை குமாரன் என்று அழைக்கிறார். அநேகருக்கு இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள சிரமம் ஏற்படுகிறது, குழப்பம் அடைகின்றனர். இதற்கு காரணம் என்னவென்றால், முதலாவது காரணம், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனோடு பேசுவதை அநேக வசனங்கள் சுட்டிக்காட்டி இரு வேறுபட்ட நபர்கள் போல சிந்திக்க வைக்கிறது. இந்த காரணத்தை வைத்து பிதா வேறு குமாரன் வேறு என்று நினைப்பது தவறு. ஏனென்றால் ஒரு மனிதனே தனது பதவிக்கு மேலுள்ள அதிகாரி ஒருவன் ஓய்வு பெற்றிருந்த காலத்தில் அந்த மனிதனே தமக்கு மேலுள்ள அந்த பதவியையும் சேர்த்து பொறுப்பெடுக்கும் நிலை வரும். அப்போது அவன் தனது பதவியில் இருந்து கொண்டே உயர் பதவியில் இருக்கும் தனக்கே அவன் கடிதம் எழுதுகிறான். அவன் எழுதின அந்த கடிதத்திற்கு தனக்கு மேலுள்ள உயர் பதவியிலும் பொறுப்பில் இருப்பதால் அவனே அந்த பொறுப்பில் இருந்து அதற்கு கீழுள்ள தனது அந்த பதவிக்கு பதில் கடிதமும் அனுப்புகிறான். இப்படியா இரண்டு பதவியில் வேறுபட்ட இரண்டு ஸ்தானங்களிலும் ஒருவனே இருந்து கொண்டு தனக்குத்தானே கடிதம் ஒரு மனிதனால் எழுதுவதை ஒரு நபரின் செய்கைதான், ஒரே ஒரு நபரின் செய்கைதான் அது என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் ஏன் தேவன் ஒரே ஒரு நபராய் பிதா குமாரன் ஆகிய இரண்டு ஸ்தானங்களிலும் மட்டுமல்ல, மூன்றாவதாக பரிசுத்த ஆவி என்னும் ஸ்தானத்திலும் ஒரே நேரத்தில் இருந்து கொண்டு ஒரு ஸ்தானத்திலிருந்து மற்றொரு ஸ்தானத்தோடு பேசுவதை வைத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நபராய்த்தான் ஒரே தேவன் இருக்கிறார் என்று நினைப்பது எப்படி சரியாகும்? மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் இந்த செயல்பாட்டில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. அது என்னவென்றால், பதவியில் குறைந்த ஸ்தானத்தில் உள்ள இருக்கையில் அந்த மனிதன் இருக்கும் போது உயர் பதவியில் உள்ள ஸ்தானத்திலும் அவன் இருக்க முடியாது. ஆனால் தெய்வத்தால் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்னும் மூன்று ஸ்தானங்களிலும் நிலைகளிலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். இதுதான் தெய்வத்தின் சர்வ வியாபக தன்மை ஆகும். இங்கே இந்த மனிதன் அந்த உயர் பதவி பொறுப்பிலே இருந்தாலும் கீழுள்ள பதவியிலும் அவன்தான் அதிகாரி, மேலுள்ள பதவியிலும் அவன்தான் அதிகாரி. ஒரு மனிதனாலே இரண்டு இடத்திலும் அவன் அதிகாரியாக இருக்கும் போது ஏன் தேவனால் மூன்று இடங்களிலே மூன்று ஸ்தானங்களிலே அவர் தேவனாய் இருக்க முடியாது? எனவே குழப்பம் வேண்டாம். இரண்டாவது குழப்பத்திற்கான காரணம், இரண்டாவது குழப்பம் என்னவென்றால், பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று குமாரன் யோவான் 14:28 சொன்னது. குமாரன் என்பதும் பிதா என்பதும் ஒரே தேவனுடைய இரண்டு ஸ்தானங்களாக இருந்தாலும் குமாரன் என்னும் ஸ்தானத்தின் மகிமை பிதா என்னும் ஸ்தானத்தின் மகிமையை விட குறைந்த மகிமை கொண்டதே. அதாவது குமாரனின் மகிமை பிதாவின் மகிமையை விட குறைந்தது. முதல் காரணத்தில் ஒரு மனிதன் பொறுப்பேற்றுள்ள உயர் பதவியில் உள்ள அதிகாரம் அவனுடைய குறைந்த பதவியில் உள்ள அதிகாரத்தை விடவும் அதிக அதிகாரம் கொண்ட பதவி ஆகும்.
இருப்பினும் இந்த இரண்டு வேறுபட்ட அதிகாரங்களுடைய பதவிகளில் இருப்பது ஒரே நபரே. அதாவது முதல் காரணத்தில் ஒரு மனிதன் பொறுப்பேற்றுள்ள உயர் பதவியில் உள்ள அதிகாரம் அவனுடைய குறைந்த பதவியில் உள்ள அதிகாரத்தை விட நிச்சயமாக கூடுதலே, அதிக அதிகாரம் கொண்டதே. இருப்பினும் இந்த இரண்டு வேறுபட்ட அதிகாரங்களுடைய பதவிகளில் இருப்பது ஒரே நபரே. அதுபோல தேவன் வேறுபட்ட மகிமையில் கொண்ட பிதா குமாரன் என்னும் இரண்டு இடங்களில் ஒரே நபராய்த்தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது குழப்பத்திற்கான காரணம் என்னவென்றால், சத்திய ஆவி என்னும் வேறொரு தேற்றவாளன் என்பதாக பரிசுத்த ஆவியை யோவான் 14:16 குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை வைத்து பரிசுத்த ஆவி என்னும் வேறொரு நபர் என்று சிலர் நினைக்கின்றனர். யோவான் 14:16 சொல்லப்பட்ட வேறொரு என்கின்ற சொல்லானது வேறொரு நபரை குறிக்கவில்லை, வேறொரு ஸ்தானத்தையே குறிக்கிறது. அதுபோல யோவான் 14:26 நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று பன்மையிலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. இங்கே ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை கடைபிடித்து அவரிடம் அன்பாயிருந்தால், அவருடைய சித்தத்தை செய்தால், தேவன் பிதாவாகிய தேவன் அவர் மேல் அன்பு வைப்பார். அந்த பிதாங்கிற ஸ்தானத்திலிருந்து அந்த அவர் மகிமையோடு கூட ஒரு மனிதனுக்குள் அவர் நுழைய முடியாது. அந்த மனிதனை ஆலயமாக பிதாவாகிய ஸ்தானத்தை அந்த ஆலயத்துக்குள் அவரால் இறங்க முடியாது. அப்படி இறங்கினால் அந்த மனிதன் கருகி இறந்து விடுவான். ஏனால் பிதாவின் மகிமையானது அக்கினிமயமான ஒரு உன்னத மகிமை. அந்த மகிமைக்கு போன் எந்த ஒரு சிருஷ்டியும் நிற்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவனுடைய இருதயத்துக்குள் அவனுடைய சரீரத்தை ஆலயமாக பிதாவாகிய ஸ்தானமாக மாற்ற முடியாது. எனவே இரண்டு ஸ்தானங்களை, மற்ற இரண்டு ஸ்தானங்களை, அதாவது தேவனுடைய வார்த்தை என்கின்ற ஸ்தானம், அதற்கு ஒரு மரியாதை உண்டு. குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் உள்ளவராய் நமக்குள் வாசம் பண்ணினது என்று அக்கறையிலே வேதம் சொல்லவில்லை. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார், ஒரு மரியாதை. அதுபோல அவனுக்குள் பிதாவாகிய தேவனுடைய ஆவியும் வந்து வாசம் செய்யும். அப்படி என்றால் பிதா அந்த பரிசுத்த ஆவி என்கின்ற அந்த ஒரு ஸ்தானத்தை தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற உயர்தினையிலே அங்கு சொல்லுகிறார் அநேக இடங்களிலே. எனவே அந்த உயர்தினையில் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று யோவான் 14:26 சொல்லப்பட்டதே அன்றி இரண்டு வேறுபட்ட நபர்கள் என்றல்ல, இரண்டு வேறுபட்ட ஸ்தானங்கள் என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய பிதா ஏசாயா 44:6 சொல்லி இருக்கிறார். மேலும் பிதாவாகிய கர்த்தர் நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே என்று ஏசாயா 48:12 நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்று உபாகமம் 32:39 சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் குமாரனும் வெளிப்படுத்தல் 1:17-18 ஆகிய வசனங்களில் பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன் என்றும் சொல்லி இருக்கிறார். இது குமாரன் சொன்னது. ஏசாயா 48:12, 44:6, உபாகமம் 32:39 நான் முந்தினவரும் பிந்தினவருமானேன், நானே தேவன், என்னை வேற தேவன் இல்லை என்று சொன்னது பிதாவாகிய தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்து. எனவே பிதாவே குமாரன், குமாரனே பிதா.
அவர்தான் முந்தினவரும் பிந்தினவருமானார். முந்தின நிலையிலே தம்மை பிதாவாக காண்பித்தார், பிந்தின நிலையிலே புதிய ஏற்பாட்டிலே தம்மை குமாரனாக காண்பித்தார். இயேசு கிறிஸ்து என்னும் நாமமுள்ள ஒரே ஒரு நபரே பிதாவாயும் குமாரனாயும் இருக்கிறார் என்பதே சத்தியம். இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது பிதாவின் நாமமே என்பதை யோவான் 5:43 மற்றும் எரேமியா 23:6 மற்றும் எரேமியா 33:16 ஆகிய வசனங்கள் மூலம் அறிய வருகிறோம். யோவான் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எரேமியா 23:6 மற்றும் 33:16 ஆகிய வசனங்களில் அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே இயேசு கிறிஸ்து என்பது பிதாவின் நாமமாகும். அதனால் தான் பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி தேவனே என்று எபிரேயர் 1:8-9 வசனங்களில் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமா, உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது என்றும் உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது என்றும் பரலோக ராஜ்யத்தை கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றே பிதாவாகிய தேவன் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆம், தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றே எபேசியர் 5:5 குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் தானே தம்முடைய மற்றொரு ஸ்தானத்தில் இருக்கும் தம்மையே குமாரன் என்று அழைத்தார், வேறொருவரே அல்ல. ஆமேன். கர்த்தராமே உங்களுக்கு இந்த செய்தியை புரிந்து கொள்ள வைப்பாராக. இது புரியாமல் இருக்கும் பட்சத்தில் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் கீழே தொடர்பு நம்பர் சொல்லுகிறோம், பாருங்கள், எழுதிக் கொள்ளுங்கள். 8903681274 98431811274. இந்த 2 எண்களில் யாதொன்றிலாவது நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஜெபம். ஏசப்பா, உம்மை ஏசப்பா என்று சொல்ல எங்களுக்கு உரிமை கொடுத்தீர். நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளை அல்லவா என்று சொல்ல நீர் எங்களுக்கு உரிமை கொடுத்தீர். நாங்கள் ஒளியின் பிள்ளைகள் அல்லவா என்று நாங்கள் தகுதி பெற எங்களுக்கு கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒளி எங்களுக்கு பிதா, அந்த குமாரன் எங்களுக்கு பிதா, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு பிதா, தேவனுடைய வார்த்தையே எங்களுக்கு தேவனாய் இருக்கட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனே, நீ பிதா ஸ்தானத்தில் இருந்தாலும், நீர் குமார ஸ்தானத்தில் இருந்தாலும், பரிசுத்த ஆவி ஸ்தானத்தில் இருந்தாலும், உம்முடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. உம்முடைய நாமத்தை தேவனே நாங்கள் மதிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு தேவனே நாங்கள் வணங்குகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் பெரிதாக கருதுகிறோம். நன்றி இயேசப்பா. நீர் பிதாஸ்தானத்தில் இருந்து கொண்டு நீர் தரிசனமான அந்த குமாரஸ்தானத்தை நோக்கி நீர் தேவனே என்று சொல்லி நீர் உம்முடைய அந்த தேவனுடைய வார்த்தை நாளான அந்த குமாரஸ்தானத்தை நீர்தான் என்பதை நிரூபித்து காட்டினீரே, அதற்காக உமக்கு நன்றி. நீர் நித்திய பிதா என்று ஏசாயா 9:6 சொல்லி காட்டியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீரே முந்தினவரும் நீரே பிந்தினவருமாய் இருக்கிறேன். பிதா என்கின்ற ஸ்தானத்திலே தேவனே, பிதா என்கின்ற ஸ்தானத்திலே நீர் ஒரு நாளும் மனிதர்களுக்கு காணப்படவில்லை. ஆனால் தேவனே, நீர் இரக்கமுள்ள தேவன். எங்கள் மேல் உள்ள உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாக உம்முடைய மகிமையை குறைத்து குமாரன் இந்த ஸ்தானத்திலே நீர் வெளிப்பட்டீர், காணக்கூடிய தேவனானீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. உங்களை நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு ஏசப்பா. நீ பிதாவாகிய தேவனாக இருந்த உங்களை நாங்கள் தொட முடிந்தது ஏசப்பா. நீ பிதாவாகிய தேவனாக இருந்த உங்களோடு நாங்கள் பேச முடிந்தது ஏசப்பா. உங்களை தேவனே நாங்கள் பார்த்ததும் கண்டதும் தொட்டதுமான என்று யோவான் சொன்னபடி நீர் இறங்கி எங்களுக்காக இறங்கி வந்த மெய்யான தேவனாகிய பிதா. விசுவாசிக்கிறோம். இதை அநேகர் புரிந்து கொள்ள செய்யும்.
அநேகர் புரிந்து கொள்ள செய்யும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, ஆமென்.